வெல்கம் பேக் டு செட்டிநாட்டு சமையல். இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மேலே உள்ள அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி மொத்தம் 5 பீஸ் வந்தது எனக்கு. அதாவது 3/4 கிலோ வந்தது. பூசணிக்காய் நல்லா பெருசு, அதனால் இந்த மேலே உள்ளது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம தோலை எடுத்துக்கலாம். தோலை எடுத்துட்டு நம்ம துருவிக்க போகிறோம். எப்போயுமே பூசணிக்காய் சாம்பார் வைப்போம், கூட்டு செய்வோம், பொரியல் கூட நல்லா இப்படி குண்டு குண்டு பீசஸாக போட்டு பொரியலும் செய்வோம். ஆனால் இன்றைக்கி இதை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி காசி அல்வா செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதனால் 2 துருவுறது இருந்தது, அதை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. துருவினது மட்டுமே ஒரு 2 கப்புக்கு வந்திருந்தது. ஒரு பேனில் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாதாம் இருந்தால் கூட அதை கூட நல்லா நைஸாக நறுக்கிட்டு அதை கூட கடைசியில் நல்லா தூவி விடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இதை எடுத்தாச்சு. அந்த 1 ஸ்பூன் நெய் தான் விட்டுருக்கேன். நம்ம அதிலே இந்த பூசணிக்காயை நான் இன்றைக்கி புளிய போகிறதில்ல, தண்ணியை தனியாக எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நம்மளுக்கு தண்ணியிலே வேகலாம். ஏன்னா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும், முதல்ல வேகணும். அது வெந்தால் தான் நம்ம ஸ்வீட் ரெசிபிக்கு அந்த ஸ்வீட் கன்சிஸ்டன்சி வரணும். அதனால் நான் தண்ணியோடையே தான் சேர்த்துருக்கேன். தண்ணியை பிழியலை. ஏன்னா தண்ணியை தனியாக பிழிஞ்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் சேர்த்தோன்னா நம்ம எதில் வேக வைக்கிறது, நம்ம திருப்பி அதுக்கும் அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி வரும், நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். அதனால் நான் தண்ணியெல்லாம் இன்றைக்கி தனியாலாம் எடுக்கலை. அதிலே நல்லா வேகட்டும்னு இந்த மாதிரி விட்டுருக்கேன். நல்லா சிம் ஃப்ளேமில் விட்டுட்டிங்கன்னா அது பாடு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும். எனக்கு செய்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆணுச்சு. அதுவே நல்லா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அப்பப்போ சிம்மில் இருக்கிறதுனால கிளறி கிளறி விட்டுட்டு போகலாம். இதுக்கு 2 கப்பு துருவினது, அதுக்கு 1.5 கப்பு நான் இன்றைக்கி சீனி சேர்த்துருக்கேன், ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். இதை பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக அதில் நல்லா வெந்து நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் சுகர் 1.5 கப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுலேயும் தண்ணி வரும், இதோடய சேர்ந்து நல்லா வேகும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஹையில் மட்டும் வச்சிடாதீங்க, சிம் ஃப்ளேமில் லோவாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை. 1 கப் சேர்த்தேன். இப்போ திருப்பி ஒரு 1/2 கப்பு. ஏன்னா 2க்கு 2 கப்பு சேர்த்தா அப்படி திகட்டினாப்பில் இருக்கும் சாப்பிடும் போது. ஒரு 1.5 கப்பு அப்படி சேர்த்தும் போது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு ஸ்வீட் டேஸ்ட் லெவல் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதையும் தண்ணி சேர்த்தோடனே இதுலேருந்தும் தண்ணி வருது பாருங்கள். சுகர் சேர்த்த உடனே இது நல்லா வேகட்டும். நம்மளுக்கு கலர் இருந்தால் நம்ம அப்படியும் நம்ம இந்த ரெசிபி அப்படியே செய்யலாம். இல்லை குங்குமப்பூ சேர்க்கலான்னாலும் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், இல்லை கலரிங் சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்தோன்னா நல்லா கரைஞ்சி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு தண்ணி கொஞ்சம் நல்லா இதுவாகிடுச்சு. இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தான் இருக்குது தண்ணி அதில். இந்த சமயத்தில் நம்ம ஃபுட் கலர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுறலாம். இது கிளறது மட்டும்தான் டைம். ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜாமுக்கு தடவி சாப்பிட்றதுக்கு, ப்ரெட்டுக்கு நம்ம ஜாம் தடவாமல் இதை கூட தடவி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டோரெல்லாம் பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண விட மாட்டாங்க. பிள்ளைங்க இருந்தாங்கன்னா உடனே நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க.
நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு ஒரு பாட்டிலில் எடுத்தால் கூட அப்போவே காலியாயிரும். நான் வந்து இது 4 பேருக்கு செய்கிற அளவு செஞ்சுருக்கேன், சாப்பிட்ற அளவு செஞ்சுருக்கேன். ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் அப்போவே காலியாயிரும். இது சூடு ஆறின உடனே டேஸ்ட் மட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி லெவல் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் இதுக்கு வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஏலக்காயோட நான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா தூக்கி கொடுக்கணுன்றதுக்காக சுக்கும் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் 2 சேர்த்தேன்னா சுக்கு 1 பிஞ்சு கொஞ்சமாக நல்லா நுணுக்கிட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா இது பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நம்ம ஏலக்காய் சேர்க்கும் போது அதோடைய இலையெல்லாம் சேர்க்காமல் அது உள்ளே இருக்க சீட்ஸை மட்டும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதோட இந்த சுக்கையும் நல்லா நுணுக்கிட்டு நல்லா மையாக நுணுக்கிட்டு சேர்க்கணும். இல்லைனா அங்கங்கே வாயில் படும்போது இதுவாகும். அதையும் சேர்த்து நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்தாச்சு. பாருங்கள், தண்ணி துளி கூட இல்லை, பூசணிக்காய் தண்ணியும் இல்லை, சர்க்கரை பாகு வெள்ளை சர்க்கரை பாகும் இல்லை, எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒட்டாமல் அப்படியே சேர்ந்து வரணும். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. அப்படியே சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா அப்படியே நல்லா ஒன்று போல் அப்படியே சேர்ந்து வந்துடும். ஒரு 2 செகண்டுக்காக வச்சுருக்கேன். இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுற சமயத்தில் நம்ம வந்து இதுக்கு 1 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுக்கலாம். நல்லா சாப்பிடும்போது நல்லா மணமாக இருக்கும். வேறு ஒரு பவுலுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு நம்ம இதை கிளறிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளோட காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். பார்க்கவே சூப்பராக இல்லை? இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. இது எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா செட்டிநாட்டு சமையலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.